ஓம் ஸ்ரீ சத்குரு மகா அகத்தியர் திருவடிகள் போற்றி போற்றி. ஓம் ஸ்ரீ கால பைரவரே போற்றி போற்றி. அனைவருக்கும் வணக்கம். நாம தொடர்ந்து சுவாதிஷ்டான சக்கரத்தினை சீரமைக்கும் பயிற்சிகளை பார்த்துட்டு வர்றோம். தொடர்ந்து எல்லாரும் செய்துட்டு இருக்கோம். மூலாதாரத்தை சீரமைத்து இப்பொழுது ஐயா சுவாதிஷ்டானம் வந்திருக்காங்க. ஸ்ரீ கால பைரவர் உற்ற துணை புரிந்து பயிற்சிகளை மேற்கொள்கின்ற அன்பு சீடர்கள் எல்லோருக்குமே அவர்கள் தங்களது ஆற்றல்களை பொழிந்து சுவாதிஷ்டான சக்கரத்தினை சீரமைத்து வருகின்றார்கள். இறைவனே, தெய்வங்களே ஒவ்வொரு மனிதருக்கும் சக்கரங்களை சீரமைக்கும் வரை அவர்கள் இறங்கி செயல் புரிகிறார்கள். அப்படின்னா நம்ம எல்லாரும் செய்த பூர்வ ஜென்ம புண்ணியம், பாகியம் அப்படிதான் சொல்லணும். அனைத்துக்கும் மூல காரணம் நம்ம சத்குரு ஐயா. ஒவ்வொருவரையும் குழந்தையாக பாவித்து அனைவருக்கும் தேகம் பொலிபடையணும், உயிராற்றல் பெருகணும், எல்லாருக்கும் அந்த சிவநாடி வளரணும், எல்லாரும் முக்தி பெறணும், பூரணத்துவம் அடைய வேண்டும், இறைவனோடு கலக்க வேண்டும் அப்படின்னு நமக்கு இருக்கக்கூடிய அந்த ஆசைகளையும் அந்த விருப்பத்தையும் கடந்து அவருக்கு அதீதமான அந்த ஆசையும் விருப்பமும் இருப்பதாக தோன்றுகின்றது. இல்லைன்னா ஒவ்வொரு முறையும் அவ்வளவு விஷயங்களை ஐயா நடத்திக்கிட்டே வராரு. இன்னைக்கு போன வாரம் நம்ம அனுபவ பகிர்வுகளை எல்லாம் பார்த்தோம் இல்லைங்களா? ரொம்ப நல்லா இருந்தது. ஒவ்வொருத்தரும் உணர்ந்து ரொம்ப சந்தோஷமா பேசினது எல்லாமே கேட்க முடிஞ்சது. அந்த இறை அனுபவம் மட்டும் தாங்க நம்மளுக்கு ஒரு நிரந்தரமான ஆனந்தத்தை கொடுக்கக்கூடியது. ஏன்னா நாம செய்யற ஏதாவது ஒரு செயல்களின் மூலம் ஒரு மகிழ்ச்சி உருவாகுது. கூட இருக்கிறவங்க செய்கிற ஒரு செயல்கள் நமக்கு ஒரு மகிழ்ச்சியை தருகிறதுனா அது ஒரு குறைந்த காலத்திற்கு தான் இருக்கும். நிரந்தரமாக எண்ணி எண்ணி பார்க்க நமக்கு மகிழ்ச்சியையும் ஆனந்தத்தையும் கொடுக்கக்கூடியது எது அப்படின்னா இறைவனின் மீது நாம கொண்டிருக்கிற அந்த பக்தியினால் விளையக்கூடிய அனுபவங்கள் தான். அது மட்டும்தான் நிரந்தரமா நம்ம மனசுக்குள்ள நினைக்கும் பொழுதெல்லாம் அது ஆனந்தத்தையும் மகிழ்ச்சியும் கொடுக்கும். பல கஷ்ட காலங்கள்லாம் இதை நம்ம கடந்து வர்றதுக்கு ரொம்ப உதவி செய்யும். நிறைய விஷயங்கள் தெய்வங்கள் நமக்கு அருளி கொண்டே இருக்கிறார்கள். ஆனா நம்ம அதை உணரும் பொழுதுதான் நமக்கு அந்த ஆனந்தம் பெருகி கொண்டே இருக்கும். ஐயா ரொம்ப அழகாக நம்ம எல்லாரையும் வழி நடத்திக்கிட்டே வராரு. ஒவ்வொருத்தருடைய அனுபவம் ரொம்ப அற்புதமா இருந்தது. எல்லோருக்கும் இன்னும் நிறைய அனுபவங்கள் கிடைத்து அதாவது ஒவ்வொருவருக்குள்ளேயும் இறைவன் பேசுறதா அவங்க கேட்கணும். அதுதான் முக்கியமான விஷயம். அகத்தியர் ஐயா அன்பாலயத்தினுடைய நோக்கமே அதுதான். அகத்தியர் ஐயா கிட்ட இருந்து அருளுரை வாங்கி வாங்கி தெய்வங்கள்ட்ட இருந்து வாங்கி வாங்கி கொடுக்கறது இல்ல. ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க தெய்வங்களோட பேசி அவங்கவுங்க தன்னுடைய ஆன்மாவை கண்டு உணர்ந்து அந்த ஒளியோட கலந்து அந்த ஒரு ஆனந்தமான ஒரு நிலையில எல்லாரும் இருக்கணும் அப்படிங்கறதுதான் அகத்தியரையா எடுத்து சொல்லி இருக்கிறது. தொடர்ந்து அவங்க காட்டுற வழியிலே நம்ம போயிட்டே இருந்தோம்னு வைங்களேன், கண்டிப்பா எல்லாமே நடக்கும். கண்டிப்பா இறைவன் பேசுறத கேட்கலாம். இறைவனோடு அனுதினமும் அந்த ஒரே அற்புதமான ஒரு பக்தி மார்க்கத்திலயும் சரி, ஞான மார்க்கத்திலயும் சரி, எந்த வழித்தடத்தில் நாம போனாலும் எந்நேரமும் அந்த இறை லயத்திலேயே நம்மால் இருக்க முடியும். இன்ப துன்பங்கள் அனைத்துமே நமக்கு ரொம்ப ஒரு சாதாரணமாக கடந்து செல்லக்கூடிய ஒரு நிலையும் கண்டிப்பாக உருவாகும். இந்த வாரம் ஸ்ரீ கால பைரவர் ஐயா ஒரு அற்புதமான அருளுரை கொடுத்திருக்காரு. அதுல என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னாக்கா, அதுதான் நம்ம இப்ப பார்க்க போறோம். அதுல இருக்கிற ஒரு முக்கியமான விவரங்கள். அவர் குறிப்பிடுறது என்னன்னா, இந்த சுவாதிஷ்டான சக்கரம் அதனுடைய இம்பார்ட்டன்ஸ் என்ன, ஏன் நம்ம இந்த பயிற்சிகளை எல்லாம் நம்ம மேற்கொள்றோம் அப்படின்னு நம்மளுக்கே சில நேரத்துல கேள்வி கேட்க தோணும். எதற்கு தோப்புக்கரணை போடணும், டெய்லி இதை பண்ணணும், இத்தனை நாள் பண்ணணும், இதனால என்ன அப்படிலாம் நமக்கு கேட்க தோணும். இதெல்லாம் செஞ்சு நம்ம என்ன பண்ண போறோம்னு. முக்கியமாக இதெல்லாம் செய்தால்தான் நமது தேகத்தில் நோய் இன்றி வாழ முடியும். பொலிவாக இருக்கும் தேகம். எல்லாருக்கும் கண்டிப்பா வேணும் இல்லைங்களா? எல்லாருக்கும் முக்கியமாக வேண்டியது தேக பொலிவுதான். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்லும். அதனால இந்த தேகம் பொலிவாக இருக்கிறதுக்கு நம்ம டெய்லி எங்கேயும் எக்ஸசைஸ் பண்றது இல்ல அப்படின்னு ஐயா பார்த்துட்டுதான் எல்லா பயிற்சியும் கொடுத்திருக்காருன்னு எனக்கு தோணுது. சில நாள் செய்வோம், சில நாள் செய்யறது இல்ல. அதனால இந்த பயிற்சிகளை ஏற்கும் பொழுது முக்கியமாக நடக்கக்கூடிய விஷயம் என்னன்னா தேகம் பொலிவடையும். தோப்புக்கரணம் போடுறதெல்லாம் சாதாரண விஷயம் இல்லைங்க. இந்த கலியுகத்தினுடைய எல்லையில நம்ம சாப்பிடுற சாப்பாடு எப்படி இருக்குமோ, எந்த மாதிரி சூழல்ல வாழறோம், காற்று எல்லாமே மாசடைந்து இருக்கக்கூடிய நிலையில, தேகம் பழுதடைந்து கொண்டு வரக்கூடிய நிலையில
தோப்பு கரணம் எல்லாம் போட்டு ஒவ்வொருத்தரும் வந்து தன்னுடைய தேகத்தை பொலிவாக அமைத்துக் கொள்வதற்கு வந்து வழிகாட்டி இருக்கிறார் சத்குரு ஐயா. கால பைரவர் ஐயா இப்ப சுவாதிஷ்டான சக்கரத்தை சீரமைக்கிறதற்கு ஆற்றல்களை பொழிந்து கொண்டு வருகிறார். ஏன் சுவாதிஷ்டானத்தை நம்ம வந்து சீரமைக்கணும் அப்படின்னா, முதல்ல தேக பொலிவு இல்லையா, ரெண்டாவது எல்லா விதமான செல்வங்களும், பொருள் செல்வம், தங்க ஆற்றல் சொல்லக்கூடிய அந்த உயிர் ஆற்றல் சேமிப்புற்று இருக்கக்கூடிய ஒரு உத்தமமான சக்கரம் அப்படிங்கிறது சுவாதிஷ்டான சக்கரம் தான். இந்த சக்கரம் அப்படிங்கிறது வந்து ஒரு ஆற்றல் மையம் அப்படின்னு எடுத்துக்கலாம். பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய ஆற்றல்களை ஈர்த்து தேகத்துக்கு அருளக்கூடியது. அதே நேரத்துல பூமியோடையும் கனெக்ட் ஆகி பூமி சக்கரத்திற்கும் அதுல இருந்து நம்ம ஆற்றல்களை பெற்றுக்கொள்கிறோம். அதற்கும் ஆற்றல் பரிமாற்றம் என்பது நிகழ்கிறது. இப்போ இந்த சுவாதிஷ்டான சக்கரத்தினை நாம சீரமைத்து கொண்டு வருகிறோம். ஒற்றைக்கால் தவம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த விருட்சாசனம் செய்வதன் மூலமும் தியான பயிற்சிகளை மேற்கொள்ளும் தருணத்திலும் நமக்கு மெல்ல மெல்ல சுவாதிஷ்டான சக்கரத்தில் ஏற்கனவே நம்ம போன வாரமே பார்த்தோம். நீர் தேகம், நில தேகம், வாயு, அக்னி, ஆகாயம், ஒவ்வொரு பஞ்ச தேகங்களிலும் இருக்கக்கூடிய சுவாதிஷ்டான சக்கரத்துல எந்த மாதிரி கழிவுகள் கலியுக மானுடர்களுக்கு நிறைந்திருக்கிறது அப்படின்னு ஐயா ஏற்கனவே குறிப்பிட்டிருந்தாரு. பாசி பிடித்த பழைய நினைவுகள், பழைய அதீதமான பற்றுகள், அந்த மாதிரி விஷயங்களை எல்லாம் மெல்ல மெல்லதான் நம்மளால நீக்க முடியும். அதனால தொடர் பயிற்சிகளை ஏற்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த வார மெசேஜ்ல வந்து நிறைய விஷயங்களை குறிப்பிட்டிருக்கு. அதாவது கழிவுகள் நீங்குவதற்கு மேலும் சில வழிமுறைகளை, மார்க்கங்களை அன்போடு நமக்கு எடுத்து உரைத்திருக்கின்றார். மேலும் ஒரு 5 கழிவு நீக்க பயிற்சிகளையும் ஈஸியா ஏற்றுக்கொள்ற மாதிரி கொடுத்திருக்காரு. அதே மாதிரி சுவாதிஷ்டான சக்கரம் சீரமைந்து விட்டால், நல்ல கழிவுகளா நீங்க சீரமைந்து விட்டால் என்ன நடக்கும்? ஆற்றல் பெருக்கம் நிகழ துவங்கும். சுவாதிஷ்டான சக்கரம் வீரியமாய் இயங்க துவங்கும். அப்போ அந்த சுவாதிஷ்டான சக்கரம் வீரியமாக இயங்குவதற்கு ஃபர்ஸ்ட் கழிவுகள் நீங்குவதற்கு ஒரு 5 வழிமுறைகளையும், வீரியமாக இயங்கி தங்க ஆற்றலை சேமிப்பதற்கும் அதை வந்து ரொம்ப விரிவாக பயன்படுத்துவதற்குமாக ஒரு எளிய வழிமுறைகள், ஒரு 5 வழிமுறைகளையும் காலபைரவர் ஐயா கொடுத்திருக்காரு. அதைத்தான் நம்ம வந்து இந்த வாரத்துல பார்க்க போறோம். அவரு முக்கியமா என்ன சொல்றாரு அப்படின்னாக்கா, சுவாதிஷ்டான சக்கரம் அப்படின்னாலே அதனுடைய பணி என்ன அப்படின்னா, பிறவி முதல் அருளப்பட்ட உயிர் சக்தி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தங்க ஆற்றலை பாதுகாப்பது, சேமிப்பது மற்றும் தேவையான தருணத்தில் தேவையான உறுப்புகளுக்கு அருள்வது. இதுதான் சுவாதிஷ்டானத்தினுடைய முக்கியமான பணி. நம்ம முன்னாடியே பார்த்திருக்கோம். உயிராற்றல் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சக்தி பீடங்கள், 51 சக்தி பீடங்கள், அதை பத்தி எல்லாம் ஐயா குறிப்பிட்டிருந்தாரு இல்லையா? எப்படி வந்து இந்த உயிர் சக்தி அப்படின்னு சொல்ல, உயிரானது இந்த தங்கம் மற்றும் தாமிரம் சொல்லக்கூடிய அந்த வெப்ப கனிம வள ஆற்றல்களால் நிறைந்ததுன்னு ஐயா குறிப்பிட்டிருந்தாரு. அதுல வரக்கூடிய அந்த ஆற்றலை ஒரு பாதி சரி சம அளவு 50% வந்து சிரசில் உள்ள சுரபிகளிலும் அணுக்களிலும் சேமிக்கப்படுகின்றது என்றும், மீதி 50% சொல்லக்கூடிய அந்த பாதி ஆற்றல் தேகத்தில் பிறவி கண்டது முதல் குழந்தை பருவத்திலேயே நமக்கு அந்த ஆற்றலை கொடுத்துதான் அனுப்புறாங்க. இந்த தேகத்துக்குன்னு இவ்வளவு, அதாவது இவ்வளவு செல்வம் வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி கொடுத்துதான், நம்மளுக்கு அருட்செல்வத்தை கொடுத்துதான் இறைவன் வந்து அனுப்புறாரு. அது வந்து நம்ம விசுப்தி சக்கரத்தினால தூய்மை உறுத்தப்பட்டு அந்த பாதரசத்தில் இருக்கக்கூடிய நஞ்சு ஆற்றல்கள் எல்லாம் நீக்கப்பட்டு அது வந்து வரக்கூடிய அந்த மின்காந்த ஒளி ஆற்றல், ஒளி கலப்புற்ற அந்த ஆற்றல் வந்து விசுப்தி சக்கரத்துல வந்து, அப்புறம் அநாகத சக்கரத்துக்கு வந்து அது இலக வைக்கணும்னு சொல்லியிருந்தாரு. அதுக்கப்புறம் மணிப்பூரக சக்கரம் வந்து பிளக்கும், அணுக்களை பிளக்கக்கூடிய சக்தி பெற்றது. அது தங்கத்தை தனியாகவும் இந்த பாதரச ஆற்றலை தனியாகவும் காந்தம் வெப்பம் பிரித்து அருளக்கூடியது. சுவாதிஷ்டானம் வந்து அந்த அற்புதமான உயிராற்றல் சொல்லக்கூடிய தங்க கனிமவள ஆற்றல்களை சேமிக்கக்கூடியது. மேலும் அந்த அதிநுண்ணிய ஆகாய மூலக்கூறுகள் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பாதரச ஆற்றல்கள் வந்து மூலாதாரத்தில் சென்று அமர்ந்து கொள்கிறது. இவையெல்லாம் சேமிக்கப்பட்டு அவை மீண்டும் சிவநாடி முழுமையாக வளர்ச்சி அடையும் பொழுது மேலேற்றம் கண்டு உயிர் சக்தியோட கலப்புற்று சகசிராராவோட கலப்புற தருணத்துலதான் நமக்கு அந்த பூரண முக்தி, இறைவனை உணர்தல் போன்ற பல அனுபவங்கள் ஏற்படும் அப்படின்னு ஐயா ரொம்ப அழகா முன்னாடியே குறிப்பிட்டிருக்காரு இல்லையா? இப்ப சுவாதிஷ்டானத்தினுடைய பணி என்ன? நமக்கு கொடுக்கப்பட்டு இருக்கக்கூடிய இறைவன் பிறவி துவங்கிய தினம் முதல் நமக்கு அருளிய அந்த அற்புதமான தங்க கனிமவள ஆற்றல் அப்படின்னு சொல்லக்கூடிய உயிர் சக்தி, அந்த சக்தியை வந்து நம்ம தேகத்துல இருக்கக்கூடிய சுவாதிஷ்டான சக்கரத்துலதான் சேமித்து
வைத்துள்ளோம். ஒவ்வொரு தேகமும் அப்படிதான் சேமிக்கிறது. அந்த சேமிப்புற்ற ஆற்றல்களை நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, சுவாதிஷ்டான சக்கரம் சீராக இயங்கினால் மெல்ல மெல்ல அந்த ஆற்றல்களை எடுத்து எப்பப்பெல்லாம் தேவையோ அந்தந்த உறுப்புகளுக்கு கொடுத்து சீராக இயங்க வைக்கிறது. சுவாதிஷ்டானத்தை சுற்றி அதனை சார்ந்து இயங்கக்கூடிய உடல் உறுப்புகளுக்கு ஆற்றல்களை கொடுத்து கொண்டு இருக்கிறது. மேலும் மெல்ல மெல்ல அனுதினமும் நாம அதை சேமிக்கணும். எப்படி சேமிக்கணும்? நாம இறை லயத்தில் இருப்பது, காலையில எழுந்து நம்ம தியானம் பண்ணுவது, உடற்பயிற்சிகள் பண்ணி கழிவுகளை நீக்குவது, இதன் மூலம் நாம ஏற்றுக்கொள்ளக்கூடிய அந்த மின்காந்த ஆற்றல் இறை சக்தியை உள்ள வாங்கி அந்த தங்க கனிமத்தை தனியாக சேமித்து கொண்டே இருக்கணும். செலவழிச்சுக்கிட்டே இருந்தோம்னா மொத்தம் தீர்ந்துடும் இல்லையா? அதனால அது சேமிப்பு ஒரு புறம் நிகழ்ந்து கொண்டே இருக்கணும். தேவையான தருணங்களை அதை செலவழிக்கவும் செய்யணும். அதை பாதுகாப்பதற்கு தான் கால பைரவர், சக்தி பீடங்களை பாதுகாப்பவர் கால பைரவர். அவர் இரும்பு சக்தி, ஒரு சிறை கம்பி போல இரும்பு கம்பியாக இருந்து காப்பதாகவும், ஹிமோகுளோபின் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இரும்பு சக்தியாக தேகம் முழுவதும் பரவி காலபைரவர் நிலைத்து எல்லா ஆற்றல்களையும் பாதுகாத்து வருவதாகவும் முன்னாடியே குறிப்பிட்டிருந்தாங்க. இப்போ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த சுவாதிஷ்டானம் தூய்மை அடைவதற்கும் ஆற்றல் பெருக்கம் நிகழ்வதற்கும் 2 வகையான விஷயங்களை நாம ரொம்ப தெளிவா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்றாரு. பிறக்கும் பொழுதே நமக்கு கொடுக்கப்பட்ட ஆற்றல்களை சேமிப்பதுடன் நாம அதை கரெக்டான முறையில செலவழிக்கிறதுக்கும் மற்றும் தொடர்ந்து சேமிக்கிறதுக்கும் பல வழிமுறைகள் உண்டு. அதுல சில வழிமுறைகளை ஐயா குறிப்பிடுறாரு. இறை சக்தி என்னும் உயிர் ஆற்றலை அளவிற்கு அதிகமாக பயன்படுத்தி விரைந்து மரணிக்கின்றனர் கலியுக மனிதர்கள் அப்படின்னு சொல்றாரு. கொடுத்த சக்திய ரொம்ப வேகமா, அதாவது ஒரு இவ்வளவு ரூபாய் கொடுக்குறாங்க செலவழிக்கிறதுக்கு அப்படின்னா விரைந்து செலவழிச்சிடுறாங்க இல்லையா? அந்த மாதிரி நமக்கு கொடுக்கப்பட்டு இருக்கக்கூடிய அந்த அற்புதமான உடல்ல சேமிக்கப்பட்டு இருக்கக்கூடிய அந்த தங்க சக்திய அளவுக்கு அதிகமாக நம்ம செலவிடுறோம் அப்படின்றாங்க. ஏன் அப்படின்னா, எப்படி அப்படின்னா, ஆசைதான். தீராத ஆசைகள், அது வேணும் இது வேணும்னு ஆசைப்படுறது, விரும்புறது, பல தேவைகளும் இருக்கு. கால சூழலும் அப்படி அமைந்திருக்கிறது. அது மட்டும் இல்லாம உயிராற்றலை எப்படி எல்லாம் விரயம் செய்யறோம்? கோபம் இல்லைங்களா, பொறாமை போன்ற பல தீய குணநலன்களால நம்ம உயிர் சக்தியை நம்ம விரயம் செய்யறோம். நம்ம பிராண சக்தியை, மூச்சு காற்றை விரயம் செய்து கொண்டே இருக்கிறோம் அப்படிங்கிறது ரொம்ப தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம். அதனால நாம இப்போ எப்படி அந்த ஆற்றலை பெருக்கிக் கொள்வது, சுவாதிஷ்டான சக்கரத்தை மேலும் எப்படி கழிவுகளை நீக்கி தூய்மையுறுத்தி கொள்வது அப்படிங்கிறத பார்க்க போறோம். இந்த சுவாதிஷ்டானத்தோட முக்கியமான பணியே என்ன? தங்க கனிமவள ஆற்றலை, உயிர் சக்தியை சேமிப்பது, தேவையான தருணத்தில் தேகத்திற்கு அளித்து நோய்களை எல்லாம் நீக்குவது. எந்த விதமான நோய்கள் வந்தாலும் நமது உடலே அதை கண்டிப்பாக சீர் செய்து விடும் அப்படின்னு எல்லாரும் சொல்லியிருக்காங்க. சித்தர் பெருமக்கள் சொல்லியிருக்காங்க, ரிஷிகள் சொல்லியிருக்காங்க, தெய்வங்கள் சொல்லியிருக்காங்க, எல்லாரும் சொல்றாங்க உயிராற்றலை சீரமைத்து விடும். ஆனா நாம என்ன செய்யறோம்? இந்த உயிராற்றல் சேமித்து வைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த சுவாதிஷ்டான சக்கரத்தில் நிறைய கழிவுகளை போட்டு மூடிவிடுகிறோம். நிறைய தீராத எண்ண பதிவுகள், ஆசை, தேவை, பழைய காலத்து நினைவுகள், நிறைய விஷயங்கள் சொல்றாங்க இல்லையா? எல்லாமே நம்ம போட்டு போட்டு மூடி வைக்கிறதுனால அந்த ஆற்றலை நம்ம பயன்படுத்த முடியாமல் போகிறது அப்படிங்கறதா ரொம்ப முக்கியமான விஷயமா சொல்றாங்க. நம்ம எல்லாருமே தினமும் ஒற்றைக்கால் தவம் அப்படிங்கிறத பயிற்சியை செய்யறோம். அது ரொம்ப அற்புதமான அனுபவமா இருக்கு. 8 நிமிஷத்துக்கு ஒரு பிரேக் கொடுக்கறதுனால எல்லாரும் எளிமையா இதை செய்ய முடியும் அப்படின்னு நினைக்கிறேன். ஐயா போன வாரமே சொல்லியிருந்த மாதிரி நல்ல தொடைப்பகுதியை நம்ம அழுத்தி அந்த காலை வைக்கும் பொழுது வேண்டாத வளர்ந்திருக்கக்கூடிய சிறு சிறு நரம்பிழைகளுக்கு குருதி செல்வது தடைப்படுவதனால் அங்கே அந்த சுவாதிஷ்டான சக்கரம் சீரமைக்கப்படுகிறது. அந்த குறிப்பு ரொம்ப அற்புதமாக போன வாரம் கொடுத்திருந்தாரு. அதையும் நம்ம ஞாபகத்துல வச்சுக்கிட்டு இந்த ஆழ்ந்து தியானித்து ஒற்றைக்கால் தவ பயிற்சியை தொடர்ந்து இந்த 49 தினங்களுக்கும் எல்லாரும் சேர்ந்து செய்யலாம். இப்போ கழிவுகள் நீங்குவதற்கு நிறைய 5 முக்கியமான பயிற்சிகள் கொடுத்திருக்காருன்னு சொன்ன இல்லையா? அதுக்கு முன்னாடி ஐயா என்ன சொல்றாரு அப்படின்னா, ஒரு முக்கியமான விஷயம் சொன்னாரு. என்னன்னா, இந்த பிரபஞ்ச சக்தி அப்படின்னு சொல்லக்கூடியது எல்லாருக்குமே தெரியும். பிரம்ம முகூர்த்த நாழிகையில அதி அற்புத ஆற்றல் வருகிறது. அதுக்காக தான் எல்லாரும் பிரம்ம முகூர்த்த நாழிகையில இருந்து தியானம் பண்ணுங்க அப்படிலாம் சொல்றாங்க இல்லையா? ஐயா குறிப்பிடுறாரு, 7 நாழிகைகள், அதாவது சூரிய உதய நாழிகைக்கு முன்னர் உள்ள 7 நாழிகைகளை கணக்கிட்டு
நாம நல்ல தியானம் பண்ணோம், பயிற்சி பண்ணோம் அப்படின்னாக்கா நல்ல விஷயங்கள் நடக்கும். என்ன சொல்றாரு அப்படின்னா, 7 நாழிகைகளுக்கு முன்னர் வரக்கூடிய அந்த நாழிகையில, ஃபர்ஸ்ட் நாழிகையில சகசிராராவை தூய்மை உறுத்த, அதாவது சகசிராரா தூய்மையா தான் இருக்கும். மற்ற சக்கரங்களை தூய்மை உறுத்துவதற்கு தேவையான ஆற்றலை சகசிராராவிற்கு பொழிகிறார்கள், பிரபஞ்சம் பொழிகின்றது. அடுத்த நாழிகையில ஆக்ஞை சக்கரத்திற்கு தேவையான ஆற்றல்களை பொழிகின்றது. இந்த பிரபஞ்ச பேராற்றல் காந்த சக்தி என்ன செய்து அடுத்தது விஷுப்திக்கு, அப்புறம் அநாகதம், மணிப்பூரகம், சுவாதிஷ்டானம், மூலாதாரம் அப்படின்னு 7 நாழிகைகள்ல அதற்கு உரித்தான ஆற்றல்கள் வெளிப்படுகிறது அப்படின்னு சொல்றார். அப்ப கீழே வரக்கூடிய அந்த மூலாதார சக்கரத்தை தூய்மை உறுத்தக்கூடிய ஆற்றல்கள் அந்த இறுதி நாழிகையில வெளிவருது அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு. அதாவது சூரிய உதய நாழிகை, இன்னைக்கு சூரியன் 6 மணிக்கு உதிக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அதுல இருந்து ஒரு 24 நிமிடங்களுக்கு முன்னால பாத்தீங்கன்னா மூலாதாரத்தை தூய்மை உறுத்தக்கூடிய அதீதமான காந்த சக்தியை நாம உள்ள ஏற்கிறோம். அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு 24 நிமிடங்களை பார்த்தோம்னா சுவாதிஷ்டானம், இதுதான் இப்ப நம்ம பார்க்கக்கூடிய விஷயம். சுவாதிஷ்டானத்தை தூய்மை உறுத்தக்கூடிய ஆற்றல்கள் பிரபஞ்சத்திலிருந்து நமக்கு கிடைக்கிறது அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்காரு. கிட்டத்தட்ட 48 நிமிஷம், ஒரு மணி நேரம் வச்சுக்கலாங்களேன். ஒரு 5 மணி, வெடிகாலையில 5 மணியிலிருந்து சுவாதிஷ்டான சக்கரத்திற்கு உரித்தான ஆற்றல்கள் பிரபஞ்சத்திலிருந்து பொழியப்படுகிறது. அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய 24 நிமிஷம் மணிப்பூரக சக்கரம், அதுக்கு முன்னாடி அநாகதம். அது மாதிரி ஐயா குறிப்பிட்டிருக்காரு. கிட்டத்தட்ட 7 × 24 நிமிடம் அப்படின்னு பார்த்தோம்னா 168 நிமிடம், அதாவது 2 மணி நேரம் 48 நிமிடங்கள். சும்மா ஒரு அப்ராக்சிமேட்டா சொன்னா ஒரு 3 மணி நேரம், அதாவது 3 மணி வெடிகாலையில, 6 மணிக்கு சூரிய உதய நாழிகை அப்படின்னா வெடிகால ஒரு 3 மணியில இருந்து இந்த ஆற்றல்கள் வர துவங்குகிறது. முதல்ல சகசிராராவிற்கும், அடுத்தது ஆக்னிக்கும் அதுக்கு தேவையான ஆற்றல்கள் வரும் அப்படின்னு குறிப்பிடுறாரு. நாம கலியுக மனிதர்களாக இருக்கிறதுனால, இந்த கால சூழல்ல வாழ்ந்துட்டு இருக்கிறதுனால, நிறைய கழிவுகளை நாம ஏற்றுக்கொண்டு இருக்கிறதுனால இந்த வரக்கூடிய அந்த அபரிமிதமான காந்த சக்தி இந்த கழிவுகளை முதன்மையாக நீக்கும் அப்படின்னு சொல்றார். இப்போ தொடர்ந்து பயிற்சிகளை எல்லாம் ஏற்று நாம கழிவுகளை எல்லாம் நீக்கிட்டோம் அப்படின்னா வரக்கூடிய அந்த ஆற்றலே பெரும் ஆற்றலாக நமக்குள்ள சேமிப்படையும். தேகம் ரொம்ப ஒளிமயமா மாறும். நல்ல நல்ல விஷயங்கள், பெரிய ஞானம் கிடைக்கும், அற்புதமான விஷயங்கள் நடக்க துவங்கும். முதல்ல வந்த உடனே அது கழிவை நீக்கும். கழிவுகள் ஏதும் இல்லைன்னா அந்த ஆற்றல் அப்படியே நமக்குள்ள சேமிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சுவாதிஷ்டான சக்கரம் நீர் மூலக்கூறுகளை அதிக அளவுல ஏற்கும், நீரினை ஆதாரமாக கொண்டது அப்படின்னு முன்னாடியே குறிப்பிட்டிருந்தாங்க. அதனால இந்த ஒரு 5, 10 அந்த நிமிஷத்துல இருந்து ஒரு 24 நிமிஷம், 5 மணில இருந்து 5:30 வச்சுக்கலாமே, அந்த டைம்ல ஐயா என்ன சொல்றாரு, நீரோடு உறவாடுறது ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. குளிக்கிறது, எல்லாரும் தேகத்தை நீர் கொண்டு தூய்மை உறுத்துங்கள். உள்ள தண்ணி, நிறைய தண்ணி குடிக்கிறது, நீரை நல்ல மெதுவாக அந்த நேரத்துல பருகிறது. அது மட்டும் இல்லாம அமைதியாக அமர்ந்து தியானித்து இவ்வுலகத்தில் உள்ள அனைத்து நீர் நிலைகளையும் போற்றி துதித்து வணங்கி நன்றி சொல்லி, நீரின்றி உலகம் அமையாதுன்னு சொல்றாங்க இல்லையா, நீர் இல்லாம ஏதாவது கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாது. ஒரு நிமிஷம் கூட நம்மளால வாழ முடியாது. குடிக்கிறதுக்கு இல்ல, ஒரு சின்னதா கையில ஒரு அழுக்கு பட்டாலும் உடனே தண்ணியை தேடிதான் நம்ம கரங்கள் எல்லாம் செல்கிறது. அதனால எல்லாருக்குமே நீர் எவ்வளவு முக்கியம்னு தெரியும். உள்ளுக்குள்ள இருக்கிற சுவாதிஷ்டான சக்கரம் தான் குருதி அப்படின்னு சொல்லக்கூடிய நமது தேகத்தில் உள்ள நீர் தன்மை மிக்க அந்த குருதியை தூய்மை உறுத்துகிறது. அதனால எல்லாரும் தேகத்துல தண்ணி ஊத்தி குளிக்கிறது, தண்ணி குடிக்கிறது, அல்லது அமர்ந்து அந்த நீர்நிலைகளை எல்லாம் தியானித்து நல்ல உணர்வு பூர்வமாக ஒவ்வொரு நீரோடைய, நம்மளுக்கு தான் எல்லாம் அழகா தெய்வங்களுடைய நாமங்களே அருளிருக்காங்களே. கங்கா, கங்கை ஆறு, கங்கான்னு சொல்லும் பொழுதே நமக்குள்ள ஒரு ஆற்றல் உள்ள பெருக துவங்கும். கங்கை, காவேரி, எத்தனை நதி நீர்கள் இருக்கிறது, சமுத்திரங்கள், ஒவ்வொரு நீர்நிலைகளையும் நம்ம வீட்லயே நம்ம டேப்பை திறந்தோம்னா தண்ணி கொட்டுது, அந்த தண்ணிக்கு நம்ம முதல்ல நன்றி சொல்லணும். ஒவ்வொரு நீருக்கும் நன்றி சொல்றது, இது எல்லாமே நமக்கு சுவாதிஷ்டான சக்கரத்தினை தூய்மை உறுத்த உதவும், ஆற்றல் பெருக்கத்திற்கும் உதவும் அப்படின்னு ஐயா குறிப்பிட்டிருக்காரு. அதனால இந்த நாழிகையை பயன்படுத்தி நாம ஆற்றல்களை, நம்ம சுவாதிஷ்டான சக்கரத்தை தூய்மை உறுத்தி கொள்ளலாம். மேலும் ஐயா ஏற்கனவே சொல்லியிருக்காரு. ஏன்னா இந்த 5 பயிற்சிகள்லயும் இதை சொல்றாரு. நல்லெண்ணெய் போன தடவை சொன்னாங்க. நல்லெண்ணெய்
எள்ளு உருண்டை செய்யலாம், எள்ளை அரைத்து நல்லெண்ணெய் சாப்பிடலாம். கசப்பு சுவையுடைய உணவுகள், பாவக்காய் அது மாதிரி நிறைய சுண்டக்காய் நிறைய விஷயங்கள் இருக்கு. அதெல்லாம் சாப்பிடும் பொழுதும் இந்த சுவாதிஷ்டான சக்கரம் சீராக இயங்கும் அப்படின்ட்டு ஐயா குறிப்பிட்டிருக்காரு. இந்த பூமி சக்கரம் வீரியமாக இயங்குவதற்கும் நமது சுவாதிஷ்டான சக்கரம் வீரியமாக இயங்க வேண்டியது அவசியமாகிறது. அந்த ஆற்றல்களை நம்ம பூமிக்கு கொடுக்கிறோம், பூமியுடைய ஆற்றல்களை நாம வாங்கிக்கிறோம். முக்கியமாக பிரபஞ்ச சக்கரமான சுவாதிஷ்டான சக்கரம் நமது கழிவுகளை நீக்க காந்த சக்தியை அருள்கின்றது. இந்த பூமி சக்கரம் வெப்ப சக்தியை அருளி நமது சுவாதிஷ்டான சக்கரம் வீரியமாக இயங்குவதற்கு பூமியினுடைய சுவாதிஷ்டானம் உதவுகிறது. நம்ம காந்த ஆற்றலை வாங்கி கழிவுகளை நீக்கி அந்த காந்த ஆற்றலை பூமிக்கு கொடுக்க பூமி தன்னுடைய கழிவுகளையும் நீக்கிக் கொள்கிறது. மாறாக பூமி தனது வெப்ப சக்தியை, பூமி தாய் தனது வெப்ப ஆற்றலை, உயிர் சக்தியை நமக்கு கொடுத்து நமது சுவாதிஷ்டான சக்கரத்தினை வீரியமாக இயங்க வைக்கின்றார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த அருளுரையை பொறுமையா கேட்டீங்கன்னா இன்னும் நிறைய விஷயங்கள் அதற்குள்ள அடங்கி இருக்கு. இப்ப முக்கியமாக ஐயா சொன்ன அந்த 5 விதமான கழிவுகளை நீக்கும் அந்த சின்ன சின்ன விஷயங்கள் தான். அதை முதல்ல பார்க்கலாம். ஐயா ஏற்கனவே சொன்னதுதான் ஃபர்ஸ்ட் சொல்லியிருக்காரு. இந்த கருப்பு எள்ளுன்னு குறிப்பிட்டிருக்க அந்த கருப்பு எள்ளை நம்ம உணவில் சேர்த்து கொள்ளுங்கள், கழிவுகளை அது கட்டாயமாக நீக்குவதற்கு உதவும் அப்படின்னு சொல்றாங்க. இது என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நம்ம குருதி பிளட் இருக்கு இல்லைங்களா, ரத்தம், அந்த குருதியில் உள்ள கடினமான அமில கழிவுகளை, ஒவ்வாத அமில தன்மையினை எளிதாக நீக்கும். எதையுமே ஐயா என்ன சொல்றாரு, 1 மண்டல காலத்திற்கு அதை சாப்பிடணும் அப்படின்னு சொல்றாங்க. 1 மண்டல காலத்திற்கு எந்த பயிற்சியை ஏற்றுக்கொண்டாலும் அது மிக்க பலனை அருளிடும் அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும். அந்த 1 மண்டல காலத்திற்கு தினமும் சிறிது நல்லெண்ணெய் சாப்பிடுறது, இல்லைன்னா எள்ளு உருண்டை சாப்பிடலாம், நல்லெண்ணெயை சமையலுக்கு பயன்படுத்தி சாப்பிடலாம். இது செய்யும் பொழுது என்ன நடக்கும் அப்படின்னா, நமது குருதியில் உள்ள தேவையற்ற அமில கழிவுகள், கடினமான அமில கழிவுகள் கரைக்கப்பட்டு வெளியேற்றப்படும் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு. ஏன்னா சுவாதிஷ்டான சக்கரத்துக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த கழிவுகள் நீங்கினாதான் நமக்கு உடல்ல ஆரோக்கியம் கிடைக்கும், பொருளாதார ஆற்றல்கள் பெருகும், வாழ்க்கை வளமடையும், மனம் அமைதியடையும். எல்லாத்துக்கும் மூல காரணம் சுவாதிஷ்டான சக்கரம் கழிவுகளால் நிறைந்திருக்குது இல்லையா. அதனால நாம எல்லாருமே இதை முதல் பயிற்சியாக கழிவு நீக்குவதற்கான ஒரு 5 மார்க்கங்கள், வழிமுறைகள் அப்படின்னு ஐயா இதுல ஃபர்ஸ்டா குறிப்பிட்டிருக்கிறது. அப்படிங்கிற பொருளை நீங்க உணவாக ஏற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. 2வது என்னன்னா, எல்லாம் எளியது. ஏன்னா அது கூட நம்மளால செய்ய முடியாதுன்னு அவங்களுக்கு நல்லா தெரியும். எந்த ஒரு வைராக்கியம் அப்படின்னு சொல்லுவாங்க அகத்தியர் ஐயா, வைராக்கிய பக்தி வேணும். நிறைய பேருக்கு அருளுரைகள்லாம் கொடுக்கும் பொழுது கூட அது சொல்லியிருப்பார், வைராக்கிய பக்தியை ஏற்று இது செயல் புரியணும் அப்படின்னு. நமக்கு இப்ப இருக்கக்கூடிய சூழல் ஒரு 10 நாள் செய்வோம், அதுக்கப்புறம் ஏதாவது ஒண்ணு வரும், அது ஏதோ ஒரு காரணம் காட்டி நம்ம நிறுத்திடுவோம் இல்லையா. அந்த மாதிரி இல்லாம எதையும் தொடர்ந்து 1 மண்டல காலம் கண்டிப்பாக நாம ஏற்றுக்கொள்ளணும் அப்படிங்கறதா ஐயா நமக்கு கொடுக்கிற முக்கியமான அறிவுரையாக இருக்கிறது. 2வது என்ன சொல்றாரு, கடற்கரை பொழுதுல, கடற்கரைக்கு சென்று மாலை பொழுதில் அங்கே அமர்ந்து நல்லா ஆழ்ந்து சுவாசித்து நின்றால் அதன் மூலம் சுவாதிஷ்டானத்தில் உள்ள கழிவுகள் எளிதாக நீங்கும். நம்ம பிளட்ல இருக்கக்கூடிய வேண்டாத சில பல அமில கழிவுகள் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பொருட்கள் எல்லாம் உப்பு காத்துன்னு சொல்லுவாங்க. அந்த மாலை, ஏன்னா பொன் மாலை பொழுதுதான் சொல்லுவாங்க. பொன் ஆற்றல், தங்க ஆற்றல் பொழியக்கூடியது மாலைதான். ஏற்கனவே ஐயா சொல்லியிருக்காங்க இல்லையா, காலையில ஒரு பாதரச ஆற்றல், அதற்கு பிறகு தாமிர ஆற்றல், அதற்கு பிறகு தங்க ஆற்றல், அதற்கு பிறகு வெள்ளி ஆற்றல். இந்த 4 விதமான ஆற்றலும் ஒரு 6 மணி நேரம், 4 24 மணி நேரத்துக்கு நமக்கு சேர்ந்துட்டே இருக்கு. அதுல பல மாற்றங்களும் நிகழ்ந்து கொண்டே இருக்கும். இந்த மாலை பொழுதுல தங்க ஆற்றல் அதிகமாக பிரபஞ்சத்திலிருந்து வெளிப்பட்டாலும் நம்ம இந்த உப்பு காத்துன்னு சொல்லக்கூடிய அந்த கடற்கரையில போய் உட்கார்ந்து அந்த உப்பு காற்றை சுவாசித்து கொண்டு அமர்ந்திருந்தால் தங்க ஆற்றலும் நமக்கு கிடைக்கும். இந்த உப்பு ஆற்றல் என்ன செய்யும், இந்த தங்க ஆற்றலை உள்ள போக விடாம தடை செய்கிற கழிவுகளை எல்லாம் நீக்கும். குருதியில் உள்ள இந்த வேண்டாத அமில கழிவுகளை நீக்கி அருளிடும் அப்படின்னு சொல்றாரு. எளிய பயிற்சிகளை கொடுத்திருக்காரு. கடற்கரையே எங்க வீட்டு பக்கம் இல்ல, எங்க ஊர்ல கடல் இல்லையே, நான் என்ன பண்றது அப்படின்னு நினைக்கிறவங்களும் இருக்காங்க.
அதுக்குதான் ஐயா வந்து 5 வழிமுறைகளை கொடுக்குறாரு. எதையாவது ஒண்ணு, எது எளிதாக, கடற்கரை பக்கத்திலே வீடு இருக்கவங்க எல்லாம் இருப்பாங்க. நீங்க அங்க போய் கண்டிப்பாக மாலையில உட்காரலாம் இல்லைங்களா? எல்லே எனக்கு கிடைக்காது, நல்லெண்ணெயே கிடைக்காது, இதெல்லாம் கிடைக்காது அப்படின்னு சொல்றவங்க இருக்காங்க. அதுக்கும் ஐயா வந்து எதுவும் இல்லைன்னு சொல்லி நீங்க தப்பிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு வேற மார்க்கங்களை கொடுத்திருக்காரு. 3வது ஐயா என்ன சொல்றாரு, ரொம்ப எளிதான ஒரு பயிற்சி, இது முடியாதுன்னு யாருமே சொல்ல முடியாது. கரங்களின் சங்கமம் அப்படின்னு சொல்றாரு. அதாவது 2 உள்ளங்கைகளையும் நல்லா பொருத்தி கொண்டு இப்படி நல்லா தேய்க்க சொல்றாரு. அப்படி தேய்க்கும் பொழுது ஒரு சூடு பரவும் இல்லையா? இந்த சூடு வந்து என்ன செய்யும் அப்படின்னாக்கா, உடலில் இருக்கக்கூடிய குருதிக்குள் பரவி, அதுவும் இந்த வேண்டாத அமில கழிவுகளை எல்லாம் நீக்கி சுவாதிஷ்டான சக்கரம், ஏற்கனவே ஐயா வந்து எளிய முறையில வந்து எல்லா சக்கரங்களையும் தூய்மைவதற்கான ஒரு பயிற்சி, ஒரு அருளுரை வந்திருக்கு இல்லையா? நம்ம கால்களை வந்து நம்ம அழுத்தி விடும் பொழுது, சுழற்றி விடும் பொழுது விரல் கொண்டு மூலாதாரம் சீரடைகிறது, கைகளை பண்ணும் பொழுது நமக்கு சுவாதிஷ்டானம் சீரடைகிறது அப்படின்னு ஏற்கனவே சொல்லியிருக்காரு. அது மாதிரி உதடுகள், மூக்கு, கண்ணு ஒண்ணையும் பண்ணும் பொழுது எந்தெந்த சக்கரம் தூய்மை அடையும், ஒரு எளிய பயிற்சி கொடுத்திருக்காரு. அத வந்து இதை நம்ம கருத்தில் கொண்டால், அதை ஏற்றுக்கொண்டால், இது அதோட ஒப்பிட்டு பார்த்தால் இது மிகவும் சரியாக இருக்கிறது. நல்லா இப்படி கரங்களை நம்ம தியானம் எல்லாம் பண்ணிட்டு இப்படி கையை தேய்ச்சி கண்ணுல வைக்கிறது கூட வழக்கம் இல்லையா? ஐயா என்ன சொல்றாரு, 2 கரங்களையும் பொறுத்து இந்த உள்ளங்கையை வச்சுட்டு நல்லா இப்படி தேய்ச்சி விடுங்க. இப்படி தேய்க்கும் பொழுது ஒரு சூடு பரவுது இல்லையா? இது என்ன செய்யுது அப்படின்னா, கண்டிப்பாக உங்களுடைய குருதியில் உள்ள சில பல அமில கழிவுகளை நீக்கி அருளும். எளிய பயிற்சி, இது முடியாதுன்னு யாருமே சொல்ல முடியாது, எல்லாராலையும் செய்ய முடியும். இதே என்னால முடியாது அப்படின்னு சொன்னோம்னா அப்புறம் என்ன நடக்கும்னு தெரியாது. நம்ம தேகத்துல நம்ம தான் பாதுகாத்துக்கணும். கண்டிப்பா எல்லாரும் செய்வோம். ஏன்னா எது சொன்னாலுமே செய்யக்கூடிய சீடர்கள் தான் நம்ம அகத்தியர் ஐயா கிட்ட எல்லாரும் இணைஞ்சு பயணிச்சுக்கிட்டு வர்றோம். கண்டிப்பாக எளிதாக எப்பப்ப டைம் கிடைக்குதோ இப்படி இப்படி கையை நல்லா தேய்ச்சி விட்டுக்கங்க. சுவாதிஷ்டான சக்கரம் எளிமையாக தூய்மை அடைவதற்கு ஒரு அற்புதமான எளிய வழிமுறை இது. கால பைரவர் ஐயாவுக்கு நம்ம நன்றி சொல்லிக்கலாம். அடுத்தது 4வது என்ன சொல்றாரு, ஆழ்ந்த அமைதி, ஆழ்ந்த உறக்கம், ஆழ்ந்த தியானம். ஐம்புலன்களை ஒடுக்கணும். புலன்களை ஒடுக்கிட்டு அமைதியா கண்ணை மூடி உட்கார்ந்து தியானிக்கும் பொழுது நல்ல ஆழ்ந்த உறக்கம். உறக்கமே நிறைய பேருக்கு சீரா இல்ல. எல்லாருமே வந்து ராத்திரி 12 மணி 1 மணி வரைக்கும் வேலை பாக்குறது, படிக்கிறது, எதுவுமே இல்லைன்னா போனை பார்த்துட்டு இருக்கிறது அப்படின்லாம் இருக்கக்கூடிய ஒரு கால சூழல். சோ நேரத்துக்கு படுத்து நல்லா உறங்கும் பொழுதும் என்ன நடக்கும், சுவாதிஷ்டான சக்கரத்தில் உள்ள கழிவுகள் ஆட்டோமேட்டிக்கா எந்த அளவு நீக்கம் அடைய முடியுமோ அதை அந்த உடலே பார்த்துக்கும். அந்த கழிவுகளை எல்லாம் நீக்க ஆரம்பிச்சிடும் அப்படின்னு சொல்றாரு. ஆழ்ந்த அமைதியோடு இருங்க. முடிஞ்ச தருணங்களில் எல்லாம் ஐம்புலன்களை ஒடுக்கி கண்ணை மூடி காதை மூடி அமைதியா உட்காருங்க. கிடைக்கிற ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் அமைதியா உட்காருங்க. அமைதியா உட்காருங்க. சும்மா இரு சொல்லற அகத்தியரையா அதிகமா சொல்லக்கூடிய ஒரு விஷயம் இதுதான். கிட்டுகின்ற தருணங்களில் எல்லாம் புலன்களை ஒடுக்கி அமர்வாயாக. அது நிறைய பேருக்கு அருளுரையில ஐயா கொடுத்திருக்காரு. சோ இததான் மீண்டும் சொல்றாங்க, சுவாதிஷ்டான சக்கரம் தன்னைத்தானே சீரமைச்சுக்கோ. நீ சும்மா இருந்தாலே போறோம், அதுவே சீரமைத்துக் கொள்ளும். நீ அமைதியாக இருந்தால் அது சீரமைக்கும். அதனால நல்ல ஆழ்ந்த உறக்கம், ஆழ்ந்த தியான நிலை, ஆழ்ந்த அமைதியோடு நாம இயங்கினால் சுவாதிஷ்டானம் தன்னைத்தானே சீரமைத்துக் கொள்ளும் அப்படின்னு ஒரு மிக எளிய வழிமுறைய கொடுத்திருக்காரு. 5வதாக என்ன சொல்றாரு அப்படின்னா, இறைவனை துதிப்பது, மந்திரம் உரைப்பது, இசை பாட்டு பாடுவது, அப்படி இல்லைன்னா மந்திரங்களை கேட்பது, செவிமடுப்பது, நல்ல இசையை பாடல்களை நம்ம வந்து செவிமடுப்பது, காதின் வழியாக கேட்பது, இவையெல்லாம் சுவாதிஷ்டான சக்கரத்தை தூய்மை உறுத்துவதுடன் உயிர் சக்தியையும் பெருக்கும். உயிருக்கான ஆற்றல் அப்படின்னு சொல்லக்கூடியதே, அதற்கான உணவுன்னு சொல்லக்கூடியதே ஓசை அப்படின்னு ஐயா முன்னாடி குறிப்பிட்டிருக்காரு. வெப்ப சக்தின்னு சொல்லக்கூடிய அந்த ஓசை வந்து உயிருக்கான ஒரு அற்புதமான உணவு. அதனால இந்த உயிருக்கான உணவு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த தங்க ஆற்றல் பெருகணும், சுவாதிஷ்டானம் நன்றாக தூய்மை அடைய வேண்டும் அப்படின்னா நாம மந்திரங்கள் சொல்லலாம். அகத்தியர் ஐயா கொடுக்காத மந்திரம் இல்லையா? நமக்கு நிறைய மந்திரங்கள் கொடுத்திருக்காங்க. நிறைய பேருக்கு நிறைய மந்திரங்கள் முன்னாடியே தெரிஞ்சிருக்கும். நிறைய கந்த சஷ்டி கவசம் இருக்கு, லலிதா சஹஸ்ரநாமம் இருக்கு, விஷ்ணு சஹஸ்ரநாமம் இருக்கு, நம்ம நிறைய திருமந்திரம் இருக்கு, சிவபுராணம் இருக்கு, தமிழ் இருக்கு, எத்தனையோ விஷயங்கள் நமக்கு அகவல் இருக்கு, நிறைய கொடுக்கப்பட்டிருக்குது. எதை வேணாலும் நீங்க சொல்லலாம், அன்றி செவி மடுக்கலாம். அப்படி நாம தினமும் சில நேரம் சில மணித்துளிகளை செலவிட்டு
மந்திரங்களை உறக்க சொல்வது அல்லது அமைதியாக உள்ளுக்குள் சொல்வது அல்லது செவி மடுப்பது, நல்ல இசையினை கேட்பது. நல்ல இசை அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. நல்ல இசையை வந்து நம்ம கேட்பது. இதெல்லாம் நமக்கு என்னென்ன இன்ஸ்ட்ருமெண்ட் எல்லாம் கூட ஐயா கொடுத்திருக்காரு. நம்ம ஃப்ளூட்டு, புல்லாங்குழல் வந்து அநாகதத்திற்கு அழகா கொடுத்திருக்காங்க. இப்ப ஜலதரங்கம் அற்புதமாக நம்ம பயிற்சிகளை மேற்கொள்வதற்கு நம்ம அன்பு சீடர்கள் எல்லாரும் அதை அழகா வடிவமைச்சு கொடுத்திருக்காங்க. அவ்வளவு நல்லா இருக்கு. அந்த ஜலதரங்க இஸ்குள்ளேயே உள்ள போயிட்டு அப்படியே உள்ளுக்குள்ளேயே போயிடுற மாதிரி இருக்கு. அப்புறம் நீர் சத்தம், பிரேக் கூட வரக்கூடிய அந்த நீர் சத்தம் கூட எவ்வளவு ஆழ்ந்த ஒரு அற்புதமான உணர்வுகளை உள்ளின்று தூண்டுகிறது. அந்த அன்பு ஒவ்வொருத்தருக்குள்ளயும் இருக்கக்கூடிய அந்த அன்பை வந்து உணர முடியுது. அது மாதிரி நாம இந்த இறைவனோடு கலப்புற்று இந்த ஓசை, முக்கியமாக சொல்லக்கூடியது ஓசை, நல்ல ஓசைகளை செவிமடுங்கள் அல்லது மந்திரங்களை சொல்வது கூட நல்ல அற்புதமான ஓசையை வெளிப்படுத்துங்கள். இதன் மூலம் உங்களுடைய சுவாதிஷ்டான சக்கரத்தில் உள்ள கழிவுகள் நீங்கும். அது மாதிரி அழகா ஒரு 5 வழிமுறைகளை ஐயா கொடுத்திருக்காரு. இன்னும் ஒரே என்ன அப்படின்னு ரொம்ப ஷார்ட்டா பாக்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன, எள்ளு வந்து நிறைய சாப்பிட சொல்றாரு. நல்லெண்ணெய சேர்த்துக்கோங்க உணவுல, எள்ளு உருண்டை பிடிச்சு சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நல்லெண்ணெய் கூட சிறிதளவு உட்கொள்ளலாம். அது முதல் பாயிண்ட். 2வது என்ன சொல்றாரு, மாலை நேரத்துல கடற்கரைக்கு பக்கத்துல இருக்கவங்க முடிஞ்சவங்க எல்லாம் மாலை நேரத்துல கடற்கரைக்கு போய் முடிந்த தினங்களில் எல்லாம் கடற்கரையில் மாலை நேரத்தில் அமர்ந்து ஆழ்ந்து சுவாசித்தால் சுவாச காற்றின் மூலமே, அந்த உப்பு காற்றின் மூலமே சுவாதிஷ்டான சக்கரத்தில் உள்ள கழிவுகள் நீங்கும். தங்க ஆற்றல்கள் வெளிப்படக்கூடிய அந்த அற்புதமான தருணம், அந்த சூரியன் அஸ்தமிக்கும் தருணம், அது நல்ல பலன் கொடுக்கும். 3வது கரங்களின் சங்கமம், 2 கரங்களையும் நன்றாக தேய்த்து விடுவது. 4வது ஆழ்ந்த அமைதி, ஆழ்ந்த உறக்கம், ஆழ்ந்த தியானம். 5வது மந்திரங்களை சொல்வது, நல்ல இசையை கேட்பது, நல்ல பாட தெரிஞ்சவங்க பாடுறது, அந்த அற்புதமான ஓசையின் மூலமாக கழிவுகளை நீக்கி கொள்ளுவது அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. ரொம்ப ரொம்ப எளிதான அற்புதமான விஷயம். ஏகப்பட்டது வச்சிருப்பாரு போல இருக்கு ஐயா. சொல்றதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கலாம், இன்னும் கூட சொல்லிக்கிட்டே போவாருன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி இந்த எளிய பயிற்சிகளை எதாவது சில பேருக்கு இது முடியும் அது முடியாது, அதனாலதான் நிறைய விதவிதமான பயிற்சிகளை கொடுக்குறாரு. எப்படியாவது சுவாதிஷ்டானத்தை சீரமைத்துக் கொண்டு உடலை பொலிவு செய்து கொள்ள வேண்டியது நமது முக்கியமான கடமையாகும். அடுத்தது ஒரு 5 பாயிண்ட் சொல்லியிருக்காருன்னு சொன்னீங்களா, அது என்ன அப்படின்னா தங்க ஆற்றல் பெருகுவதற்கு உரித்தான விஷயங்கள். நம்ம சுவாதிஷ்டான சக்கரம் சீரமைந்து விட்டால் எளிதாக ஆற்றல்கள் பெருக துவங்கும் இல்லையா, அதை எப்படி நம்ம சேமிக்கலாம், தங்க ஆற்றலை எப்படி ஈர்த்து சேமிக்கலாம். முதல்ல கழிவுகளை நீக்கணும், அப்புறம் தங்க ஆற்றலை நம்ம சேமிக்கணும். உயிர் சக்தி, உயிராற்றல், அதை வந்து சேமிக்கணும் அப்படின்னு ஐயா சொல்றாரு. அந்த தங்க ஆற்றல் பெருகுவதற்கு உரித்தான 5 வழிமுறைகளையும் கொடுத்திருக்காரு. முதல் வழிமுறை, இது வந்து ரொம்ப ஒரு அற்புதமான பாயிண்டா இருந்தது. நல்ல உணர்வு பூர்வமாக இது உணர முடிஞ்சது. தங்கம் அப்படின்னு சொன்னாலே நமக்கு தோன்றக்கூடிய ஒரு அற்புதமான விஷயம் என்னன்னா வியாழன் கோள், அந்த ஜூபிட்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய வியாழன் கிரகம் வந்து தங்க ஆற்றலை உடையது. அது முன்னாடியே நிறைய பரிந்துரைகளை சொல்லியிருக்காங்க. தங்க ஆற்றலை அதிக அளவில் பெற்று இயங்கக்கூடிய வியாழன் கிரகத்திலிருந்து நாம் ஆற்றல்களை பெற்றுக்கொண்டால் நமக்கு உயிர் ஆற்றல்கள் சேமிப்படையும். சுவாதிஷ்டான சக்கரம் வந்து எங்கெல்லாம் தன்னுடைய சேமிப்பை நிகழ்கிறதோ அந்த இடத்துல எல்லாம் இந்த உயிர் சக்தின்னு சொல்லக்கூடிய தங்க கனிம வள ஆற்றல் அதிக அளவுல பெருகி உள்ள வந்து அற்புதமாக சேமிக்கப்படும் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு. வியாழன் கோள் அப்படின்னு குறிப்பிட்டிருந்தாலும் அது எந்த வழிமுறையில நம்ம ஏற்கலாம் அப்படின்னாக்கா, வியாழன் கோள் என்பது சுவாதிஷ்டானத்தோடு தீர்க்கமான தொடர்பு இழைகளை பெற்றிருக்கும் அப்படின்னு சொல்றாரு. இந்த கோளை பணிந்து போற்றுது, வியாழன் கோளையே டைரக்டா மூலத்தையே பிடிச்சுக்கிறது. வியாழன் கோளே போற்றி போற்றி அப்படின்னு மனமாற நாம போற்றுவது ஒரு வழிமுறை. அப்படின்னா வியாழன் வந்து எதற்கு ரொம்ப ஃபேமஸ், குரு இல்லைங்களா. நம்ம குரு தத்துவம் எல்லாருக்கும் தெரியும். வியாழன் நாளே நம்ம குரு அப்படின்னு சொல்லுவோம். குருவினை பணிவது, குருவினை பணிந்து போற்றுவது, வியாழன் கோளை பணிந்து போற்றுவது. அதே மாதிரி பணிவு, பக்தி, சரணாகதம் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு. இந்த வியாழன் கோளை பணிந்து போற்றுவது, குருவினோடு நாம நல்ல ஒரு அற்புதமான தொடர்பை வைத்துக் கொள்வது, குருவை பணிந்து போற்றுவது. சத்குரு அகத்திய மகர்ஷிகளே போற்றின்னு சொல்லும் பொழுதே உள்ள அப்படியே ஒரு உருக்கம் வந்து நிகழும்.
பணிவு, பக்தி, சரணாகதம். பக்தி மார்க்கத்திலயும் போலாம். சரணாகத தியானம் நமக்கு ஐயா கொடுத்திருக்காரு. நம்ம சரணாகத தியானம் பண்ணலாம். பணிவோடும் பக்தியோடும் குருவை தொழுது கொண்டே இருந்தால் கூட என்ன நடக்கும்? சுவாதிஷ்டான சக்கரத்துல ஆற்றல்கள் பெருகும். சுவாதிஷ்டானம் வீரியமாக இயங்கும். உடலுக்குள்ள தங்க கனிமவள ஆற்றல் அதிக அளவுல பெருகும் அப்படின்னு காலபைரவர் ஐயா அற்புதமான ஒரு விஷயத்த இங்க வெளிப்படுத்தி இருக்காரு. 2வது விஷயம் என்ன தெரியுங்களா? உத்தமமான குருவின் அருகினில் வசித்து சேவை புரிவது அல்லது குரு பக்தியும் இறை பக்தியும் நிறைந்த மனிதர்களின் அருகில் வசிப்பது அவர்களுக்கு உதவுவது. இது என்ன நடக்கும்? சுவாதிஷ்டான சக்கரத்தை ரொம்ப வீரியமாக இயக்குமா. ரொம்ப அற்புதமான தங்க கனிம வள ஆற்றல் நம்ம தேகத்துக்குள்ள அதிக அளவுல பெருகி இந்த சுவாதிஷ்டான சக்கரத்துல சேமிக்கப்படும். அது என்ன நடக்கும் உள்ளுக்குள்ள அப்படிங்கிறதுலாம் இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு. ஐயா தொடர்ந்து சொல்லுவாருன்னு நினைக்கிறேன். என்ன அழகா சொல்லியிருக்காரு பாருங்க. ஒரு உத்தமமான குருவின் அருகினிலேயே வசித்து அவர்களுக்கு தொண்டு புரிந்து சேவைகள் புரிந்து அவர்களை பணிந்து போற்றி. இப்ப எல்லாரும் நம்ம அகத்தியரையாவுக்கு அருகிலேயேதான் வசிச்சுட்டு இருக்கோம். அகத்தியரையா சொல்றதைதான் செய்யறோம். எல்லாருமே அகத்தியரையாருடைய சீடர்களாக இருக்கோம். அவர் சொல்ற அந்த இறைப்பணியை அவர் என்ன சொல்றாரு? உலக மக்களை எல்லாம் விழிப்புற செய்யுங்கள், எல்லாருக்கும் போதும் பிறவி அப்படின்ற ஒரு எண்ணத்தை உருவாக்குங்க, இறைவனை அடையணும் அப்படிங்கிற ஒரு விருப்பத்தை உருவாக்குங்க அப்படிங்கிறதா ஐயா நம்ம கொடுத்திருக்க பணி. எல்லாருமே அகத்தியரையாவை குருவாக ஏற்று அவர் அருகிலேயே வசித்து கொண்டு அன்றாடம் அவர் சொல்லுவதை கேட்டுக்கொண்டுதான் எல்லாருமே வாழறோம். சோ இது ஒரு பெரிய பாக்கியம். அது ஐயா நமக்கு இந்த சுவாதிஷ்டான சக்கரத்துல தங்க ஆற்றல்களை அதிக அளவுல பெருக்குவார் அப்படின்னு நினைக்கிறேன். அது இல்லாம இன்னொன்னு என்ன சொல்றாரு அப்படின்னாக்கா, குரு பக்தி மற்றும் இறை பக்தி இது ரெண்டும் நிறைந்த மனிதர்களின் அருகினில் வசித்தாலே போதும் அப்படின்றார். குரு பக்தியும் இறை பக்தியும் மிகுந்த மனிதர்களை கண்டு உணர்ந்து அவர்கள் அருகினில் வசித்தால் நமக்கு தங்க ஆற்றல் அதிக அளவுல கிடைக்கும். ஏன்னா அவங்க சுவாதிஷ்டான சக்கரம் ரொம்ப சீராக இயங்கும், விரிந்து மலர்ந்து இயங்கும். அதிக அளவுல அவங்க தங்க ஆற்றலை சேமிப்பாங்க. அதனால அவங்க பக்கத்துல இருந்தா நமக்கும் அந்த ஆற்றல்கள் பெருகும். சோ நல்ல மனிதர்களுக்கு உதவி செய்யுங்க, நல்ல சேவைகள் புரியறவங்களுக்கு நீங்க உதவி செய்யுங்க, குரு பக்தி மிக்க மனிதர்களோடு இணைந்து இணக்கமாக வாழுங்கள் அப்படிங்கிற ஒரு அற்புதமான விஷயம். சுவாதிஷ்டான சக்கரம் வீரியமாக இயங்கி ஆற்றல்களை பெருக்குவதற்கு எவ்வளவு எளிதான மார்க்கம் பாத்தீங்களா? அவ்வளவு அழகா கொடுத்திருக்காரு காலபைரவர். 3வது என்ன சொல்றாருன்னா ரொம்ப ரொம்ப எளிது. தாமரை மலர்கள் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு. தாமரை மலர்களை இறைவனுக்கு சமர்ப்பித்து இரவு நேரத்துல தூங்கறதுக்கு முன்னாடி அதை நீரில் இட்டு கொதியூட்டி அதை வடித்து சாராக பருகிவார்கள் 48 தினங்களுக்கு, ஒரு மண்டலத்திற்கு. இது உங்களுக்குள்ள தங்க கனிம வள ஆற்றலை பெருக்கும். சுவாதிஷ்டான சக்கரத்துல சேமிக்கப்படக்கூடிய அந்த ஆற்றல்கள் பெருகும். உடல்ல ஹிமோகுளோபின் ஆற்றலும் பெருகும், நல்ல தங்க கனிம வள ஆற்றலும் பெருகும். அதாவது என்னன்னா நல்ல அற்புதமான ஒரு மருந்துன்னு கூட சொல்லலாம். தங்க கனிம வள ஆற்றல நல்ல அற்புதமான ஒரு மருந்து. எல்லா உடல்ல இருக்கிற ஒவ்வொரு அணுவையும் சீரமைக்கும், வேண்டாத கழிவுகளை நீக்கும், அன்னன்னைக்கு சுத்தப்படுத்தி அப்படியே உடல்ல இருக்கிற ஒவ்வொரு உறுப்பையும் அப்படியே அழகாக அற்புதமாக இயங்க வைக்கக்கூடிய அந்த தங்க கனிம வள ஆற்றல் பெருகுவதற்கு உரித்தான மார்க்கம். கழிவுகளை நீக்குவதற்கு இல்ல, நல்ல தங்க ஆற்றலே நமக்குள்ள பெருகும் அப்படின்னு சொல்றாங்க. அதற்கு தாமரை மலர்கள், நல்ல ரோஸ் கலர்ல இருக்கக்கூடிய அந்த தாமரை மலரை நம்ம அதாவது இறைவனுக்கு சமர்ப்பித்து விட்டு அப்புறம் இரவில் உறங்குவதற்கு முன்னாடி அந்த இதழ்களை எல்லாம் பிச்சு போட்டு தண்ணி விட்டு கொதிக்க விட்டு அதை ஒரு பாதியா சுண்ட வச்சு அந்த சாறை நம்ம ஒரு 48 தினங்களுக்கு குடிச்சிட்டு வந்தோம்னா சுவாதிஷ்டான சக்கரத்துல இருக்கக்கூடிய தங்க கனிம வள ஆற்றல்கள் எல்லாம் பெருகும், ஹிமோகுளோபின் கூட நிறைய இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி அழகான அற்புதமான ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. அடுத்தது 4வது என்ன சொல்றாரு அப்படின்னாக்கா, அஸ்தமிக்கும் சூரிய ஒளியில தான் நிறைய தங்க வள ஆற்றல் அப்படி இப்ப முன்னாடி கூட நம்ம பார்த்தோம். கடற்கரையில அமர்ந்தும் பொழுது தங்க கனிம ஒளி அதிக அளவுல ஒரு அஸ்தமிக்கும் சூரியன், மறைகின்ற சூரியன், மாலை பொழுதுல இருக்கக்கூடிய சூரியன்ல இருந்து நமக்கு அதிக அளவுல ஆற்றல்கள், தங்க கனிம வள ஆற்றல்கள் என்றது. அதனால அந்த நேரத்துல நம்ம என்ன செய்யணும் அப்படின்னாக்கா, அந்த சூரியனை பணிந்து உருகி வணங்கி துதித்து நீரெடுத்து நிலம் எடுத்து வணங்கி, நம்ம அந்தியிலும் சந்தியிலும் சூரியனை வழிபடுறது ரொம்ப முக்கியமான விஷயமா குறிப்பிட்டிருப்பாங்க. அதனால அஸ்தமிக்கும் சூரியனை வழிபட்டு விட்டு வீட்டுக்குள்ள என்ன செய்யணும்? ஆதி லக்ஷ்மி தேவியை வழிபடுங்கள் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு. ஆதி லக்ஷ்மி தேவினாலே தங்க காசுகளை கொட்டுகிற மாதிரிதான்
போட்டிருப்பாங்க. சோ தங்க கனிம வள ஆற்றம் பெருகணும், நமக்குள்ள இருக்க சுவாதிஷ்டான சக்கரத்துல உயிர் சக்தி ஆகிய தங்க பெருகணும், அந்த ஆற்றல்கள் நமக்கு பெருக பெருக உடல் வந்து ரொம்ப பல அற்புதமான மாற்றங்களை உருவாக்கும் சொல்லியிருக்காங்க. அதனால அந்த ஆற்றல்கள் வேணும். அந்த உயிர் சக்தி வந்து எல்லாத்திற்குமே காரணமாக அமையும்னு சொல்லியிருக்காங்க. முழுமையாக நம்ம வாழ்க்கையே மாற்றி அமைக்கக்கூடிய அற்புதமான ஆற்றல்கள் அந்த தங்க கனிம வளத்துல இருக்கு. அதனால நாம லக்ஷ்மி தேவியை பூஜியுங்கள் அப்படின்னு சொல்றாங்க. எல்லாமே என்ன சொல்லுவார், ஒரு மண்டல காலம் செய்யுங்க. நம்ம சூரியனை அஸ்தமிக்கும் வழிபட்டு அப்படியே வந்து ஆதிலட்சுமி தேவிய வீட்டுல வச்சு அஷ்டம் படிக்கிறது, ஒரு சின்ன வெள்ளை கட்டி வச்சு கூட நம்ம நைவேத்தியம் பண்ணி நம்ம லக்ஷ்மி தேவி மனமாற அமர்ந்து லக்ஷ்மி தேவிக்கு முன்னாடி இல்ல ஒரு விளக்கேத்தி வச்சுட்டு அது முன்னாடி லக்ஷ்மி தேவியே போற்றி சொல்லி மனமாற உருகி ஒரு சக்தி, ஒரு ஆற்றல், ஒரு அம்பாளின் வடிவம் அதை நம்ம உள்ளார உருகி துதித்து அவங்களோட கலக்கும் பொழுது நம்ம சுவாதிஷ்டான சக்கரத்துல உயிர் சக்தி பெருகும் அப்படின்னு ஒரு அற்புதமான விஷயம் சொல்லியிருக்காரு. இறுதியில் என்ன சொல்றாரு அப்படின்னாக்கா, அன்பை பெருக்குங்கள், தான தர்மம் புரியுங்கள் அப்படின்னு சொல்றாரு. அன்பை பெருக்கிறது, எல்லார்கிட்டயும் அன்பா பேசுறது, அன்பா பழகிறது, தான தர்மம் தேவையானவர்களுக்கு. போன 2-3 வாரத்துக்கு முன்னாடி ஐயா குறிப்பிட்டிருந்தார், 1% சொல்லக்கூடிய பணத்தையாவது நம்ம மத்தவங்களுக்கு தான தர்மம் செய்யணும். ஏதோ ஒரு விதத்துல நீங்க சம்பாதிக்கிற காசுல 100 ரூபாய் சம்பாதிச்சா 1 ரூபாவது தான தர்மம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அந்த மாதிரி தான தர்மம் செய்யும் பொழுதும் நமக்கு ஆற்றல் பெருகும். ஏன் அப்படின்னாக்கா, மனது இலகும். மற்றவங்களுக்கு உதவும் பொழுது நமக்குள்ள இருக்கக்கூடிய அநாகத சக்கரம் இலகும், மனம் இலகும். அதே நேரத்துல என்ன நடக்கும், ஏற்கனவே சொல்லியிருக்காங்க, விசுக்தி கிட்ட வரக்கூடிய அந்த மேலேந்து வரக்கூடிய உயிர் சக்திய விசுக்தி வந்து தன்னுடைய அதுல இருக்கக்கூடிய அமில ஆற்றல்கள், நச்சு கழிவுகளை எல்லாம் நீக்கி அருளும் பொழுது அநாகதம் தான் எல்லா ஆற்றலையும் இலகி கொடுக்கிறது. அதுக்கப்புறம் தான் மணிப்புரகம் அணுப்பிளவு நிகழ்த்தி பிரிக்கிறது. அதெல்லாம் சுவாதிஷ்டானம் அதை வந்து தனித்து பிரித்து சேமிக்கிறது, மீதி மூலாதாரத்துக்கு வருது. ஏற்கனவே பார்த்திருக்கோம் இல்லையா? சோ அதுக்கு முக்கியமான விஷயம் என்னன்னா, நம்ம மனம் இலகி இருக்கணும். சுவாதிஷ்டானத்துக்கு ஆற்றல் வரணும்னா மனசு ரொம்ப கடுமையா இருக்கிறது, கொடூரமா இருக்கிறது, ரொம்ப மற்றவங்களை துன்புறுத்தக்கூடிய சிந்தனைகள் இருக்கிறது, அந்த மாதிரி இருக்கும் பொழுது மனம் இலகி இருக்காது, ரொம்ப கடினமாக இருக்கும். கடினமாக இருந்தா என்னதான் நீங்க பயிற்சி பண்ணாலும், என்னதான் மந்திரம் சொன்னாலும், என்னதான் கடற்கரையில உட்கார்ந்தாலும், என்னதான் தாமரை பூ கொதிக்க விட்டு குடிச்சாலும், அது உள்ள போகும் பொழுது இங்க கடினமான மனது இருந்ததுன்னா அது உள்ள போய் சுவாதிஷ்டானத்தை சென்று அடையாது. அதனால முதல்ல மனதை இலகி வைத்துக் கொள்ள வேண்டும். அதற்காக என்ன செய்யணும், அன்பை பொழியணும், தான தர்மம் செய்யணும், மற்றவர்களுக்கு உதவி செய்யணும். மற்றவர்களின் துன்பத்தினை கண்டு நாம வந்து மனதளவிலாவது நம்ம கண்டிப்பாக இதை கஷ்டப்படுறாங்களேன்னு நம்ம வருத்தப்பட்டு அவங்களுக்காக பிரார்த்தனை செய்யணும். நம்மளால முடிந்த அளவுக்கு உதவிகள் செய்யணும். உலகத்துல இருக்க எல்லாருக்காகவும் நம்மளால பிரார்த்தனை செய்ய முடியும். ஆனா நம்மளை சூழ்ந்து இருக்கிறவர்களுக்கு தான் நம்மளால உதவி செய்ய முடியும். கண்களிலே பார்க்கின்ற பொழுதே யாரெல்லாம் துன்பப்படுகிறார்களோ அவங்களுக்கு உதவி செய்யுங்க. மனதளவுல ரொம்ப இலகி இருக்கணும் அப்படின்னாக்கா நம்ம கண்டிப்பாக அன்பை பொழித்து தான தர்மங்களை எல்லாம் நிகழ்த்தி கொண்டே இருக்கணும். இதுதான் வந்து ரொம்ப அழகா ஐயா சொல்றாரு. அதாவது நம்ம வந்து இந்த புறத்தில் இருக்கக்கூடிய தங்கம் இருக்கு இல்லையா, நிறைய தங்க நகைகளை வாங்கணும், தங்கத்தை சேமிக்கணும் அப்படின்னு ஒரு கான்செப்ட் எல்லார்கிட்டயும் இருக்கும். அந்த வந்து ஒரு புறப்பற்று, தங்கத்து மேல ஏன் புறப்பற்று வருதுன்னா, நம்ம தேகத்துக்குள்ள தங்க ஆற்றல்கள் ரொம்ப குறைவாகும் பொழுது நம்மளுக்கு அதிகமா புறத்துல இருக்கக்கூடிய அந்த தங்கத்து மேல ரொம்ப ஆசை வரும் அப்படின்ற மாதிரியும், இந்த புறப்பற்றுகள் எல்லாம் நீங்கி என்ன நடக்கும் அப்படின்னா, உள்ள இருக்க சுவாதிஷ்டான சக்கரத்துல தங்க ஆற்றல்கள் பெருகும் பொழுது இறைவனின் மீது அகப்பற்று அதிகரிக்கும் அப்படின்னு சொல்றாரு. இறைவனின் மீதான பற்று நமக்கு அதிகரிக்கணும் அப்படின்னா உள்ள சுவாதிஷ்டான சக்கர தங்க ஆற்றல் சேமிக்கடையும். வெளியில் தங்கத்தை நிறைய சேமிச்சோம்னா நம்ம சக்தியால் உயர்ந்து வாழ்வோம். அருள் சக்தியால் நாம் உயர்ந்து வாழ வேண்டும் அப்படின்னா சுவாதிஷ்டான சக்கர இந்த இறை ஒளின்னு சொல்லக்கூடிய அந்த அற்புதமான தங்க கனிம வள ஆற்றல் நாம சேமிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. கழிவுகளை நீக்குவதற்கு 5 பயிற்சிகள், வழிமுறைகள், மார்க்கங்கள் கொடுத்த மாதிரி கழிவுகள் சுவாதிஷ்டான சக்கரம் நம்ம தீர்க்கமாக இயங்குவதற்கும் 5 வழிமுறைகள். மீண்டும் ஒரே ஒரு முறை அதை பார்க்கலாம். என்ன சொல்றாரு? ஃபர்ஸ்ட், வியாழன் கோலை பணிந்து போற்றுங்கள், குருவின் பணிந்து போற்றுங்கள். பணிவு, பக்தி, சரணாகதம் அது அதிகமாக நம்ம கிட்ட இருந்ததுன்னா சுவாதிஷ்டான சக்கரத்துல தங்க கனிம வள ஆற்றல் சொல்லக்கூடிய உயிர் சக்தி 51 சக்தி பீடங்கள் அதிக அளவுல சேமிக்கப்படும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா குறிப்பிட்டாரு.
இரண்டாவது உத்தமமான குருவின் அருகினிலேயே வசித்து குரு சொல்றதையே கேட்டு குரு சேவை புரிந்து நிற்போருக்கும் இந்த சுவாதிஷ்டான சக்கரத்துல உயிராற்றல்கள் பெருகும். சித்தர்கள், அந்த மாதிரி ரிஷிகள், முனிவர்கள், அவங்க எல்லாருமே நமக்கு வந்து அற்புதமான வழிகாட்டிகள். அவங்களை எல்லாமே நம்ம குருவா ஏற்றுக்கொண்டு தெய்வங்களே இப்ப நமக்கு குருவாதான் இருந்து செயல்புரியறாங்க. கால பைரவரே இப்பொழுது இந்த 45 தினங்களுக்கும் நம்மளுக்கு ஒரு அற்புதமான குருவாக இருந்துதான் வழிகாட்டிட்டு இருக்காரு. சோ நம்ம இஷ்டமான தெய்வங்களையோ நம்ம சத்குரு ஐயாவையோ நம்ம புடிச்சுக்கிட்டோம் அப்படின்னாக்கா பணிவு பக்தி கருணாகரத்துல இருந்தாலே சுவாதிஷ்டானத்துல உயிராற்றல்கள் பெருகும். அடுத்தது என்ன? தாமரை மலர். ரொம்ப எளிமையான எல்லா உள்ளூர்ல இருக்கவங்களுக்கு எல்லாம் கிடைக்கும், வெளிநாட்டுல இருக்கவங்களுக்கு தெரியல. தாமரை மலர் கிடைக்கும் பொழுதெல்லாம் நீங்க எடுத்து சுவாமிக்கு வச்சுட்டு அகத்தியர் ஐயாக்கோ லட்சுமி தேவிக்கோ சிவக்கோ யாருக்கு வேணாலும் இறைவனுக்கு சமர்ப்பித்து விட்டு அந்த மலரை வந்து இரவில படுக்க முன்னாடி உதிர்த்து தண்ணியில கொதிக்க வச்சு அதை பாதியா சுண்ட வச்சு நம்ம குடிக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. ஒரு மண்டல காலத்துக்கு தொடர்ந்து செய்க. அடுத்தது அஸ்தமிக்கும் சூரியனை நமஸ்கரித்து வணங்கி துதித்து நீர் எடுத்து நிலம் எடுத்து போற்றி வணங்கி அப்படியே வந்து நம்ம லக்ஷ்மி தேவி ஆதி லக்ஷ்மி தேவியை பணிந்து போற்றலாம். நீங்க அஷ்டோத்திரம் படிக்கலாம், வேற ஏதாவது படிக்கலாம், பூஜைகள் செய்யலாம். எதுவுமே செய்யலனாலும் லக்ஷ்மி தேவியை மனமுருக பிரார்த்தனை செய்யலாம். ஒரு 5 நிமிஷம் உட்கார்ந்து லக்ஷ்மி தேவியை போற்றின்னு உள்ளுக்குள்ள நாம அவங்களோட ஒரு ஆற்றல் கலப்பி நிகழ்த்தும் பொழுதும் உடலில் உயிராற்றல்கள் பெருகும் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு. கடைசியில 5வதுதான் அன்பை பெருக்கு தான தர்மம் புரிவாயாக, அப்பொழுதுதான் அநாகதம் விலகி மணிப்பூரகம் விரிவடைந்து ஆற்றலை பிரித்து கொடுக்க அவை சுவாதிஷ்டான சக்கரத்தினை வந்து அடையும் அப்படிங்கிறதா ஐயா வந்து இன்னைக்கு நமக்கு கொடுத்திருக்கிற அந்த அருளுரையில இருக்கக்கூடிய முக்கியமான விஷயங்கள். இப்ப வந்து இந்த 5 கழிவுகளை நீக்குவதற்கு எதெல்லாம் முடியுதோ நம்ம செய்யலாம். அதே மாதிரி ஆற்றல்கள் பெருகுவதற்கும் எதெல்லாம் முடியுதோ நம்ம தொடர்ந்து இதையெல்லாம் செய்துட்டு வந்தாலே ரொம்ப அற்புதமான மாற்றங்கள் நமக்குள்ள நிகழ்வதை பார்க்கலாம். இப்ப வந்து தொடர்ந்து ஒரே ஒரு விஷயம் எல்லாருக்குமே தெரியும். குரு பூர்ணிமா வருது இல்லையா? புதன்கிழமை, செவ்வாய்க்கிழமை இரவுல இருந்து புதன்கிழமை இரவு வரைக்கும் பௌர்ணமி அப்படிங்கிறது இருக்கு. அந்த குரு பூர்ணிமா அன்னைக்கு நம்மளால என்னென்ன வகையான தியானங்களை ஏற்க முடிகிறதோ எல்லாருக்கும் ஈசக்கலப்பு தியானம், அந்த தியானங்கள் எல்லாம் ஏற்கலாம். ரொம்ப குரு பக்தியோ உருகி நிறைய விளக்குகளை எல்லாம் ஏற்றி வச்சு இப்ப வேற 18 சித்தர்களின் வெளிப்பாடு நிகழ்ந்திருக்கு. சக்திகளினுடைய வெளிப்பாடு எல்லாமே நிகழ்ந்து கொண்டு இருக்கிறதுனால ரொம்ப ஒரு அற்புதமான தினமாக அது இருக்க போகிறது. வந்து அவங்க வீட்டுல அழகா எந்த மாதிரியான விஷயத்தையும் நீங்க செய்யலாம். எந்த மாதிரி ஒரு தியான பயிற்சி, சரணாகத தியானம் பண்ணுங்க, விளக்கேற்றி வழிபடுங்க, அகத்தியர் ஐயாவுக்கு வந்து ஈசக்கலப்பு தியானம் பண்ணுங்க. எதையாவது ஒன்றை கண்டிப்பாக செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இந்த அகத்தியர் ஐயா வந்து ஆயில்ய நட்சத்திர அருளுரையில வந்து அற்புதமா கொடுத்திருந்தாரு. 18 சித்தர்களின் வெளிப்பாடெல்லாம் நடக்குதுன்னு. அவங்க வந்து இந்த பௌர்ணமி தினத்திலிருந்துதான் எழுச்சியோடு இயங்க போகிறார்கள் அப்படின்னு குறிப்பிட்டிருந்தாரு. அதனால 18 சித்தர்களையும் நம்ம வணங்கி போற்றி துதித்து செயல் புரியலாம். வரக்கூடிய இந்த பௌர்ணமி வந்து குரு பூர்ணிமா அப்படிங்கிறதுனால எல்லாருமே மனம் ஒன்றி அந்த செவ்வாய்க்கிழமை இரவு பொழுதுல எவ்வளவு நேரம் முடியுதோ எல்லாரும் தியானம் பண்ணுங்க. உலக நன்மைக்காக, உலகத்துல இருக்கிற எல்லா உயிர்களும் விழிப்புற வேண்டும் அப்படிங்கிறதுக்காக நம்ம செய்யலாம். வேற எந்த விதமான பயிற்சிகள் நீங்க செய்யறதுனாலும் செய்யலாம். இதன் மூலமாக நமக்கு ஒரு அற்புதமான ஆற்றலை வந்து குருவாக இருக்கக்கூடிய நம்ம சத்குரு ஐயா வந்து நமக்கு கண்டிப்பாக ஆற்றலை பொழிவார். இந்த குரு பூர்ணிமாவை ஞாபகம் வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இது இப்ப நம்ம சொன்ன இந்த ஒவ்வொரு தியான பயிற்சிகளும் ஆகட்டும், சக்கரங்களை தூய்மைப்படுத்தக்கூடிய பயிற்சிகளும் ஆகட்டும், எல்லாமே முழுமையாக அகத்தியர் ஐயாவும் மற்ற தெய்வங்களும் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத நம்ம உணர்ந்து ஏற்கணும். எந்த ஒரு மனிதராலும் இங்க எதுவுமே நடத்தப்படுறதே கிடையாது. ஒண்ணுமே கிடையாது. அறிவுக்கு எட்டக்கூடிய ஒரு விஷயங்களுமே இங்க மனிதர்களுக்கு கிடையாது. எதுவுமே நம்ம செய்யல அப்படிங்கிறத பெரிய மிகப்பெரிய சத்தியமே இங்க அதுதான். எல்லாமே அவங்க சொல்றாங்க, தெய்வமே நேரம் வந்து சொல்றாங்க. அதை வந்து ஏற்றுக்கொள்வதில் நமக்கு என்ன கஷ்டம் இருக்க போகுது? ரொம்ப எளிமையாக பயிற்சிகளை எல்லாம் கொடுத்துக்கிட்டே வராங்க. அதனால அந்த ஒரு நன்றி உணர்வோடையும் தினமும் அன்பை பெருக்கி அகத்தியர் ஐயாவுக்கு நன்றி உரைத்து நம்ம வந்து எல்லா பயிற்சிகளையும் தொடர்ந்து அவருக்கு சத்தியம் வேற பண்ணி கொடுத்துருக்கோம் இல்லையா? 5 இதை வந்து நமக்கு சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கோம் ஐயாக்கு. அதனால எல்லா சத்தியங்களையும் நம்ம தொடர்ந்து ஐயாவுக்கு வாக்கு கொடுத்துருக்கோம் இல்லைங்களா? நம்ம விடாமல் இந்த பயிற்சியை செய்வேங்கிறதா ரொம்ப முக்கியமானது. அதனால எது முடியுதோ முடியலையோ, எந்த அளவுக்கு இருக்குதோ, இந்த விருட்சாசனம் வந்து
அற்புதமான பலனை கொடுக்குதுங்க. ரொம்ப இந்த ஒரு வாரம் செஞ்சதிலே வந்து அவ்வளவு மாற்றங்களை வந்து என்னால, அதாவது ஏற்கனவே செய்தோம். அப்ப வந்து 2 மணி நேரத்துக்கு ஒரு தடவை அவசர அவசரமா செஞ்சுட்டே இருந்தோம். அடுத்து முடிச்சோம். 1/2 அன் அவர் முடிய திருப்பி ஓடி ஒரு 1 மணி நேரத்துல ஓடி வரணும், திருப்பி செய்யணும். அப்படி செய்யும் பொழுது அப்ப வந்து கிடைத்த ஒரு நிறைவு, ஒரு என்ன சொல்றது, அந்த அனுபவம் எல்லாம் அதை கடந்து இது ரொம்ப அற்புதமா இருக்கு. நிதானமாக அதை செய்யும் பொழுது இன்னைக்கு வந்து நிறைய, நீ ஒற்றை காலில் நிற்கும் பொழுது நிறைய சின்ன 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 அனுபவங்கள்லாம் நிறைய இருந்தது. கையை பிடிக்காம ஆடி ஆடிக்கிறது, தொடர்றது வைக்கிறது இருக்கே அப்படின்னு சும்மா அப்படி கழுத்தை இந்த பக்கம், எந்த பக்கம் பேலன்ஸ் இல்லையோ அந்த பக்கம் அப்படி கழுத்தை திருப்பின உடனே ஒரு பேலன்ஸ் கிடைக்குது. அது மாதிரி சின்ன அதாவது என்ன சொல்ல வரேன்னா, நமது தேகமே வந்து எந்த பிடிப்பும் இல்லாம ஒற்றை காலில் ஒரு 24 நிமிஷம் நிக்க வைக்கிறதுக்கு என்னெல்லாம் வழிமுறைகள் உண்டு, அது நமது அறிவே நமக்கு உணர்த்துது. நமது அறிவின் மூலம் இறைவன் நமக்கு உள் நின்று உணர்த்தி கொண்டு இருக்கிறார். இதன் மூலமாக ஒரு மண்டலமும் இந்த சுவாதிஷ்டான பயிற்சிகளை ஏற்றுவிட்டால் பல விதமான பற்றுகளில் இருந்து நம்ம கண்டிப்பாக எளிதாக விடுதலை பெறுவோம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமாக நம்ம தெரிஞ்சு கொள்ள வேண்டும். இந்த பற்றுகள் தான், வாழ்க்கை மேல இருக்கிற பற்றுகள் தான் நமக்கு மனக்குழப்பத்தையும் பலவிதமான துன்பங்களையும் தரக்கூடியது. இந்த பற்று தான். ஏதோ ஒரு விஷயம் நடக்குது போகுது, கால பைரவரே கூட இருக்கார். காலம் வந்து எல்லா துன்பங்களையும் அழகாக நீக்கி எளிதாக நமக்கு அந்த துன்பங்களுக்கான மருந்துகள் எல்லாம் போடும். அதே மாதிரி இன்பத்தை அருளக்கூடியதும் அதுதான், துன்பத்தை அருளக்கூடியதும் நம்ம செய்த அந்த வினை பயன்களால வரக்கூடியதை நம்ம எளிதாக கடந்து செல்வதற்கு உதவக்கூடிய முக்கியமான ஆற்றல் என்னன்னா, இந்த அதீதமான பற்றுகளை நீக்குவதுதான். அதீதமான பற்றுகளை நீக்கிவிட்டாலே போறோம். சுவாதிஷ்டான சக்கரம் தூய்மையுற்றால் அதீதமான பற்றுகள் நீங்கிவிடும் அப்படிங்கிறத மனசுல வச்சுக்கிட்டு, கால பைரவர் ஐயாவுக்கும் நம்ம சத்குரு அகத்திய மகர்ஷிகளுக்கும் நன்றி உரைத்துக்கிட்டு இந்த பயிற்சிகளை நம்ம வந்து தொடர்ந்து செய்வோம். அடுத்த வாரமும் எல்லாருமும் இந்த பயிற்சிகளை வந்து ஒவ்வொரு தினமும் நீங்க செய்ய செய்ய என்ன மாதிரி மாற்றங்கள் வருது, என்ன மாதிரி உணர்வுகள் வருது அப்படின்னு வந்து நீங்க எல்லாரும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா பல விஷயங்கள்ல நம்ம வந்து கவனிக்கும் பொழுது அது வந்து ஞாபகத்திலேயே இருக்கலாம் நிறைய பேருக்கு. நான்லாம் வந்து அப்படியே நோட் பண்ணி வச்சுப்பேன். ஓ, இது நடந்தது, அது நடந்தது, அது வந்து எப்பயாவது பார்க்கும் பொழுது அவ்வளவு ஒரு சந்தோஷம் நமக்கு கிடைக்கும். அற்புதமான பல விஷயங்களை நிகழ்த்தி கொண்டிருக்கிற அனைத்து உயர் தெய்வங்களுக்கும் நாம நன்றி உரைக்கலாம். நமது தேகம் பொலிவுறுவதற்காகவே இவ்வளவு பயிற்சிகளையும் நமக்கு இவ்வளவு வழிமுறைகளை இருக்கக்கூடிய கால பைரவர், சிவனின் அம்சமாகிய கால பைரவர் ஐயாவுக்கு மனமார்ந்த அந்த நன்றியையும் அன்பையும் வந்து நாம சமர்ப்பிக்கலாம். மீண்டும் அடுத்த வாரம் சந்திக்கலாம். அனந்த கோடி அன்புகள்.